இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஃப்ளார் மஃபின்னு. ஸோ இது வந்து நான் ஏன் ரெசிபி சேனலில் இன்க்ளூட் பண்ணாமல் இதில் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்குமா அப்படின்னு தெரியல. கீட்டோ டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மஃபின்ஸ் வந்து என்ன சொல்ல, அவங்க வந்து இதை சாப்பிட்லாம். மேபி அவங்க எல்லா கீட்டோ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கோகனட் ஃப்ளார், இதில் வந்து மைதா எதுவுமே கிடையாது, மைதா ஆட்டா எதுவுமே கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த மாவு மாதிரி உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஃப்ளார். கோகனட் ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ அமேசானில் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட். க்ளூட்டன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பால் எடுப்பாங்கல்ல, தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஓவர் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாவு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து பேக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த கோகனட் ஃப்ளார். ஓகே, ஸோ நான் வந்து எப்போவுமே அமேசானில் 1/2 kg பேக்கெட் மாதிரி கிடைக்கும். நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அது வாங்கி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுருவேன். ஸோ எப்போவாது பேக்கிங் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஸோ நிறைய பேர் ஹெல்தி பேக்ஸ் கேட்டிங்கல்ல, அதனால இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 முட்டை. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு தெரியல. மேபி நான் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து எக்லெஸ் வந்து இதில் க்ரியேட் பண்ணேன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 முட்டை, 1/2 கப் பால். கீட்டோவில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க்கு இல்லைன்னா வந்து சோயா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் சிப்ஸ். இதுவும் நீங்கள் வந்து கீட்டோ ஃப்ரெண்ட்லி சாக்லேட் சிப்ஸ்ன்னு கிடைக்கும். நீங்கள் கீட்டோவில் இருக்கீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து கோகனட் ஃப்ளார், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, அப்புறம் 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் என்கிட்ட தீர்ந்துருச்சு, அதனால நான் வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம வந்து மஃபின் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய சூ ஷெஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மஹா. மஹா ஹாய் சொல்லு. நானும் மகாவும் பேக் பண்ணி ரொம்ப நல்லாச்சு. அப்படிதானே மகாமா? செல்லக்குட்டி கூட பேக் பண்ணுறதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான். அதனால் எடுத்துகிட்டு வா. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மகா கூட தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ மகா வந்து அவளோட இது வந்து குட்டி கப் கேக் பேன். ஸோ இதில் வந்து அவளுக்கு பிடிச்ச குட்டி லைனர்ஸை வச்சு லைன் பண்ணியிருக்கா. நாங்கள் இன்றைக்கி வந்து மினி மஃபின்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்படிதானே மகா? ஏன்னா வந்து பெரிய மஃபின்ஸ் வந்து பண்ண போகிறதில்ல. இது கோகனட் ஃப்ளார் மஃபினாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்மளால் வந்து ரெகுலர் இது மாதிரி பெருசு, ஐ மீன் ஸ்டாண்டர்ட் சைஸ் சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மினி மஃபின் மோல்டில் ட்ரை பண்ண போகிறோம். அப்போ மினியாக இருக்கும், நம்ம பைட் சைஸில் வாயில் போட்டுடலாம். எப்படி போடலாம்? ஆமாம், மஹிக்கும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே, பண்ணுவோமா? பார்ட்டி டைம் பண்ணலாம் வா. ஓகே, ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்னொரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வந்து ஃபேட் தேவை. ஸோ நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகா 2 எக்கை வந்து இந்த பவுலில் வந்து உடச்சி ஊற்றிட போகிறா. ஓகே, செகண்ட் ஒன். ஓகே, ஸோ நம்மளோட 1/2 கப் சுகர். ஆமாம், நான் யூஸ் பண்ணுறது வந்து கேஸ்டர் சுகர், அதனால தான் அந்த கிளிட்டரிங் மாதிரி இருக்குது. இப்போ இதை 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம, சுகரையும் எக்கையும். ஸோ எக்கும் சுகரும் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆயிலை வந்து மெல்ல விடணும். எஸ். ஸோ ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பால். ஸோ இதில் ஆக்சுவலி நீ வந்து half cup இதில் நான் ஊற்றுறேன், நீ எப்போ போதுமோ அப்போ ஸ்டாப் பண்ணு. சரி, விடுடா, பாதி மட்டும் விடு. ஸ்டாப். சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஓரத்தில் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி மில்க் ஊற்றி அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரிசையாக மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கோகோனட்
sugar. Coconut flour. Sorry, coconut. அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் போடு. Cocoa powder. நான் வந்து vlogக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். Cocoa powder. அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் சோடா இல்ல பேக்கிங் சோடா பேக்கிங் ஐ மீன் வெண்ணிலா கிட்ட இப்படி வச்சுக்கோ அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஸோ என்னோட பிளாகுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் வரும் ஸோ சால்ட் போட்டாச்சு மகா இது வந்து பேக்கிங் இது வந்து வெண்ணிலா பவுடர் இது பேக்கிங் பவுடரா இது பேக்கிங் சோடா இப்படி வச்சுக்கோ ஸோ பிளாகுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் எடுக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து கவர் பண்ணணும் ஸோ எனக்கு ஆக்சுவலி இது வந்து வீடியோவும் எடுக்கணும்னு தோணுச்சு பிளாகுக்கும் எடுக்கணும்னு தோணுச்சா அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் சரி நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இனி வந்து இதை வந்து மெல்லமாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் ஓவராக மிக்ஸ் பண்ணாலுமே ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து இதில் தான் க்ளூட்டன் கிடையாதுல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அந்த கோகோனட் வந்து அந்த ஈரத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் ஓகே அதனால இப்போ திக்காயிடுச்சு கொஞ்சம் பாலை விடுடா அந்த அவ்வளோ பாலையும் ஊற்றிடு ஸோ மிக்சோவில் பால் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் மெல்ல 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 ஸோ அந்த தேங்காய் வந்து அது அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணிடுது அந்த அதில் உள்ள லிக்விட் எல்லாத்தையும் அம்மா சொல்லும்போது பவுலோடி சரிடா பவுலோடி போடு அப்படி இல்லைடா பவுலோடிடா ஸோ இப்போ வந்து சாக்லேட் சிப்ஸை வந்து நம்ம போட்டுடலாம் ஆமாம் ஸோ சாக்லேட் பேட்டர் வந்து எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த கோகோனட் ஃப்ளார் வந்து அவ்வளவு தண்ணியையும் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ நான் இப்போ என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா கூட கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஏன்னா வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதனால கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணலாம் ஓகே டேக் இட் அண்ட் ரோல் இட் ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் பால் வந்து ஆட் மெல்ல 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 ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி லிக்விடியாக வர்றது மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம் எப்போ நம்ம குட்டி குட்டி கப் கேக் பால்ஸில் இந்த ஸ்பூனை வச்சு அதை எடுத்து போட்டுருவோம் ஓகே கரெக்டு தானேம்மா ஆமாம் ஓகே அவ்வளோதான் ரொம்ப ஓவராக ஃபில் பண்ணாது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஆமாம் ஏன்னா இது சின்ன சின்ன மோல்டு அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ரைஸ் இதில் கொஞ்சம் நிறைய போட்டேன் ஓகே ஸோ மஃபின் மோல்ட்ஸில் ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் இது வந்து சாக்லேட் சிப் மஃபின்னு தெரிகிறதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் ஸோ மகா ஆக்சுவலி டியூஷன் போயிட்டான் அதனால் பாதியிலேயே போயிட்டான் ஸோ இந்த மஃபின் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 10-12 to 15 மினிட்ஸ்க்கு பேக் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட மஃபின் வந்து டோட்டலாக எனக்கு 18 மினிட்ஸ் பேக் ஆச்சு ஸோ உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸை வச்சு இந்த குட்டி குட்டி இண்டிவிஜுவல் இதில் உள்ளதை டேஸ்ட் பண்ணிட்டேன் நான் பேக் ஆகி கூலானோன்னு சான்ஸே இல்லை நான் வந்து கோகோனட் ஃப்ளார் வச்சு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேக்கிங் பட் நான் இவ்வளவு அது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இந்த ரெசிபியோட சோர்ஸ் வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் blog.comல தான் இந்த ரெசிபி நான் பார்த்தேன் ஆக்சுவலி ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து செம்மையாக வந்திருக்கு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் நான் வந்து இந்த ஃப்ளாரில் வந்து ஆக்சுவலி க்ளூட்டன் இல்லை ஸோ வந்து இந்த மஃபின் வந்து அந்தளவுக்கு ஹோல்ட் ஆகாது அப்படின்னு நினச்சேன் பட் அப்படி இல்லை இது வந்து சூப்பராக ஹோல்ட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் நார்மலாக ஒரு மைதாவில் பண்ணால் எப்படி இருக்கும் அதே டெக்ஸ்சர் தான் ஆனால் கோகோனட் ஃப்ளார் ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி டெக்ஸ்சரை பாருங்கள்
சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்தி பேக்கிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா கோகோனட் ஃப்ளார் வந்து வாங்கி இந்த மஃபின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சாக்லேட் கப் கேக் இருக்குல்ல, அது எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த ரெசிபியோட ஃபுல் லிங்க் வந்து என்னோடய ப்ளாகில், ஃபுல் ரெசிபி என்னோடய ப்ளாகில் நான் எழுதியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ளாகில் போய் பாருங்கள். இதோட கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கும்.